ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லோ ஷர்ட் தம்ப்நெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேயோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் போன வீடியோவில் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா, சிஎஸ்கேவால் இதுக்கப்புறம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாமல் இருக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் அவங்க கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவாங்கன்ட்டு. இப்போயும் நான் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்றும் வாபஸ்லாம் வாங்கலை. இப்போயும் சொன்ன வார்த்தையில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் சான்சஸ் ஃபஸ்ட்டு இருந்ததோட கொஞ்சம் ஒரு 5 to 10% சான்சஸ் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, போன மேட்ச் பார்த்துருப்பீங்க எப்படி தோத்தாங்கன்ட்டு. அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% அவங்க குவாலிஃபைன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். பட் அது தோத்தாங்க. இப்போ சான்சஸ் கம்மியாச்சு. பட் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க சான்சஸ் இல்லைனா இல்லை, டெஃபினட்டாக நிறைய இல்லைனாலும் டெஃபினட்டாக மாடரேட்டாக சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேவால் கண்டிப்பாக டாப் 4 மட்டும் இல்லை, டாப் 2 குவாலிஃபை ஆக முடியும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? அதை நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ சிஎஸ்கேவில் டாப் 2 குவாலிஃபை ஆக முடியும். அப்படி குவாலிஃபை ஆகணும் என்னென்னலாம் நடக்கணுன்ற கேல்குலேஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. ஓகே, வழக்கம் போல் வந்து இந்த நோட்டில் தான் வந்து கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம். இந்த கேல்குலேஷன் வந்து ஒன்றும் ரொம்ப குழப்பற மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக தான் இருக்கும். என்னென்னா, சிஎஸ்கே 2 மேட்சஸ் ஜெயிக்கணும். அது இல்லாமல் ஒரு சில டீம்ஸ் ஒரு சில மேட்சஸ் தோக்கணும், ஒரு சில டீம்ஸ் ஒரு சில மேட்சஸ் ஜெயிக்கணும். அது வந்து எந்த டீம் எந்த மேட்ச் ஜெயிக்கணும், எந்த டீம் எந்த மேட்ச் தோக்கணுன்றதுலாம் வந்து பார்க்கலாம் கேல்குலேஷன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து என்றைக்கான பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் சாட்டர்டே, நாளைக்கு நான் சண்டே தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த சாட்டர்டே வந்து KKR MI மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடிக்கான பாயிண்ட்ஸ் டேபிள். ஏன் இப்போ நான் சொல்லிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, KKR MI மேட்ச் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, யார் தோத்தாலும் பரவாயில்ல, டாப் 4 ஒன்றும் அவ்வளோ பெரிய மாடலாம் சேஞ்சஸ்லாம் வரப்போதில்ல. அதனால தான் இப்போ நான் பாயிண்ட்ஸ் டேபிள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் KKR வித் 16 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் RR வித் 16 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் SRH 14 பாயிண்டோட இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வித் 12 பாயிண்ட்ஸ். ஃபிஃப்த் பிளேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வித் 12 பாயிண்ட்ஸ். சிக்ஸ்த் பிளேஸ் LSJ வித் 12 பாயிண்ட்ஸ். செவன்த் பிளேஸ் RCB வித் 10 பாயிண்ட்ஸ். எய்த் பிளேஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. நைன்த் பிளேஸ் மும்பை இந்தியன்ஸ் 8 பாயிண்டோட இருக்காங்க. கடைசியாக 10th பிளேஸில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 8 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஓகேவா? இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, இதுக்கப்புறம் நடக்க போகிற 11 மேட்சஸ் எந்தெந்த டீம்லாம் வின் பண்ணணும், எந்தெந்த டீம்லாம் லூஸ் பண்ணுன்றதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நைட் நடக்க போகிற KKR vs MI மேட்ச் யார் வின் பண்ணாலும் ஓகே தான். பட் MI வின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து CSK vs RR மேட்ச் CSK டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு RCB vs டெல்லி கேபிட்டல்ஸ் RCB வின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குஜராத் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR வின் பண்ணணும். ஃபிஃப்த் வந்து DC vs LSG வின் பண்ணணும். சிக்ஸ்த் RR vs பஞ்சாப் RR வின் பண்ணணும். செவன்த் SRH vs GT வின் பண்ணணும். எயித்து MI vs LSG MI வின் பண்ணணும். நைன்த் RCB vs CSK வின் பண்ணணும். 10th SRH vs பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் வின் பண்ணணும். 11th வந்து RR vs KKR வந்து வின் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம சொன்ன மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இப்போ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் KKR வித் 20 பாயிண்ட்ஸோட குவாலிஃபயர் 1க்கு வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. செகண்ட் பிளேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வித் 18 பாயிண்ட்ஸ், அவங்களும் குவாலிஃபயர் 1க்கு வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. தேர்ட் பிளேஸ் CSK வித் 16 பாயிண்ட்ஸ் எலிமினேட்டர் குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா SRH வித் 14 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் LSG வித் 14 பாயிண்ட்ஸ், ரெண்டு டீமே 14 இருப்பாங்க. யாருக்கு நெட் ரேட் பெட்டராக இருக்கோ அவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. மேக்ஸிமம் SRH தான் நெட் ரேட் பெட்டராக இருக்குது, அவங்க தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RCB, டெல்லி, குஜராத், MI 4 டீம் வித் 12 பாயிண்ட்ஸ். கடைசியாக பஞ்சாப் வந்து 10 பாயிண்ட்ஸோடு இருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இப்படி நடக்கும். CSK தேர்ட் பிளேஸோட பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. இது வந்து CSK டாப் 4 குவாலிஃபை ஆகணுன்னா தான். இன்னொரு விஷயம் இருக்குது, CSK டாப் 2 குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கான கேல்குலேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஓகே, CSK டாப் 2 குவாலிஃபை ஆகணும்னா என்ன நடக்கணும்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் ஒன்றும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து ராஜஸ்தானை அடிக்கணும். அப்படி பஞ்சாப் ராஜஸ்தானை அடித்தாங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இப்போ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பிளேஸ் KKR குவாலிஃபயர் 1க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா CSK அண்ட் RR ரெண்டு டீமே 16 பாயிண்ட்ஸோடு இருப்பாங்க. CSK வந்து RR கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் நெட் ரேட்டே இருக்குது. அதனால CSK செகண்ட் பிளேஸில் குவாலிஃபயர் 1க்கு குவாலிஃபை ஆகிடும். தேர்ட் பிளேஸில் RR வித் 16 பாயிண்ட்ஸ் எலிமினேட்டர் குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஃபோர்த் பிளேஸ் அதே மாதிரி தான். SRH LSG ரெண்டு டீமே வித் 14 பாயிண்ட்ஸ். SRH பெட்டர் நெட் ரேட்னால SRH எலிமினேட்டர் குவாலிஃபை ஆகிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா CSK டாப் 2 கூட குவாலிஃபை ஆகலாம். ஓகே, CSK வந்து டாப் 4 குவாலிஃபை ஆகணும் என்னென்ன சான்சஸ்னு பார்த்தாச்சு. டாப் 2 குவாலிஃபை ஆகணும் என்னென்ன சான்சஸ்னு பார்த்தாச்சு. பட் CSK நேற்று நடந்த மேட்சை மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷன்லேருந்து இருக்கலாம். ஆனால் CSK நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சீக்கிரமாக கிடச்சா பிடிக்காது. கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஃபேன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் உட்கார வச்சு அவங்களுக்கு பழக்கம். பட் இதுவும் ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருக்கும். இந்த பழக்கமே இல்லை. நான் சொன்ன CSK பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சான்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், CSK பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு 100 out of எவ்வளோ % சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை கைஸ்.